ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 20ஆம் தேதி வந்த ஹிந்து எடிட்டோரியல் தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கோ இல்லை இந்த வீடியோவோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம இந்த இந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் கோர்ஸ் அப்படின்றத தினமும் மண்டே டு ஃப்ரைடே காலையில் 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்படின்றதும், அதை தொடர்ந்து இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் 7 மணிக்கும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற எல்லா வீடியோஸ் அப்படின்றது உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனே வந்துடும். ஸோ டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குரூப் ஒன்று இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. உங்களோட டவுட்ஸ், உங்களோட கண்டென்ட் ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் டேரெக்டாக இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்காக எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஒரு ஒரு ஆவரேஜாக 40லேருந்து 60 பேர் இந்த வீடியோவை தினமும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் லைக்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இன்னும் என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத எங்களுக்கு தெரிவிங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இல்லாத ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, யூஎஸும் ரஷ்யாவும் ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் இன்ட்ராக்ஷன், டிப்ளமேட்டிக் மீட்டிங் ஒன்று நடக்க போகுது அவங்க ரெண்டு ரெண்டு நாடுக்குள்ள. இது வரைக்கும் ஒரு பயங்கரமான கோல்டு வார் நாடுகளா இருந்தது. ஓகேவா? நிறைய போர், அந்த அது தொடர்புடைய நாடுகளா இருந்தது. இப்போ ஒரு டிப்ளமேட்டிக் டைஸ் இல்லைன்னா ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ண போறாங்க, இதுக்கு இதோட விளைவுகள் என்ன, இல்ல இது வந்து எதனால் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியல்ல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ரஷ்யா ரீசெட், அந்த யூஎஸ் ரஷ்யா their first மேஜர் டிப்ளமேட்டிக் இன்ட்ராக்ஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை டிப்ளமேட்டிக்? டிப்ளமேட்டிக் அப்படின்றது இந்த எடிட்டோரியல்ல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மீட்டிங் இதுதான். ஸோ வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எனி சொல்யூஷன் டு த உக்ரைன் வார் வில் ஹேவ் டு ஃபைண்ட் அக்செப்டன்ஸ் இன் யூரோப். ஸோ இந்த உக்ரைன் வாருக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றதுமே நம்ம பார்க்க போறோம். இந்த டாக்ஸ் பிட்வீன் த யூஎஸ் அண்ட் ரஷ்யன் அஃபிஷியல்ஸ் இன் ரியாத்தில் நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்றது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரியாத்தில் நடக்க போகுது. த ஃபர்ஸ்ட் மேஜர் டிப்ளமேட்டிக் இன்டராக்ஷன் சின்ஸ் ரஷ்யாஸ் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் இன் 2022. ஸோ ரஷ்யா இன்வேஷன், அதாவது உக்ரைனை 2022ல அந்த இடத்துல போர் ஆரம்பிச்சாங்களா உக்ரைன் மேல, அதுல இருந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த ரீசெட் இன் டைஸ் பிட்வீன் த டூ ஃபார்மர் கோல்ட் வார்ஸ் அட்வர்சரிஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அட்வர்சரிஸ்? இது வந்து ஒரு நவுனா இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ அட்வர்சரிஸ் அப்படின்ற சினானிம் என்ன அப்படின்னா ஓப்பனன்ட்ஸ். ஸோ யூஎஸும் ரஷ்யாவும் ஆப்போனன்ட் தான். இது வந்து உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெட் பை யூஎஸ் செக்ரட்டரி. ஸோ யார் வந்து யூஎஸ் சைட்லேருந்து போக போகிறாங்க அப்படின்னா, யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அண்ட் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜாய் லவ்ரோவ், இவங்க ரெண்டு பேரும் இந்த மீட்டிங்கில் பங்கேற்க போகிறாங்க. த டூ சைட்ஸ் அக்ரி டு ரீஸ்டோர் ஸ்டாஃபிங் அட் தியர் ரெஸ்பெக்டிவ் எம்பசிஸ். சரியா? ஸோ ரெஸ்பெக்ட் எம்பசிஸ், ரியாத்தில் இருக்க எம்பசிஸில் நடக்க போகுது. எக்ஸ்ப்ளோர் க்ளோஸ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் செட்டப் அ ஹை லெவல் டீம் டு ஸ்டார்ட் டாக்ஸ் டு எண்ட் தி உக்ரைன் வார். ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தொடர்ந்து உக்ரைனோட வாரை பற்றியும் இந்த இடத்துல பேச போகிறாங்க. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹாஸ் அ சிக்னல் தட் ஹி மைட் மீட் இஸ் ரஷ்யன் கவுண்டர் பார்ட் விளாடிமிர் புதின். இவங்க மட்டும் கிடையாது. இப்போ இந்த மீட்டிங்கில் ஸ்டேட் செக்ரட்டரியும் ஃபாரின் மினிஸ்டரும் சந்திக்கிறாங்க. பட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மாதிரி ஓகே, ட்ரம்ப் வந்து என்ன சிக்னல் பண்ணியிருக்காரு, அதை தான் இந்த மென்ஷன் பண்ணுறாங்க. சிக்னல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் விளாடிமிர் புதினை லேட்டர் திஸ் மந்த், இந்த மாதத்தோட கடைசியில் சந்திப்பார். அண்ட் இந்த அவங்க இப்போ பேசுகிற டீலையுமே செக்யூர் பண்ண முடிச்சிருவாங்க. விச் இஸ் அ டிசிசிவ் ஷிஃப்ட் இந்த அமெரிக்கன் பாலிசி டுவர்ஸ் ரஷ்யா. இந்த இடத்துல டிசிசிவ் அப்படின்றத என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துருமா? ஸோ டிசிசிவ் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்க்ளூசிவ் சினானிமஸ் கன்க்ளூசிவ், ஆண்டனிம் வந்து அன்சர்டன். ஓகேவா? ஒரு ஒரு முடிவு, ஒரு முடிவு தான் இது. எதுக்குன்னா அமெரிக்காவோட பாலிசி, ரஷ்யா மேல இருந்த அமெரிக்கன் பாலிசியோட ஒரு முடிவா இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அண்டர் த ஃபார்ம் ஆஃப் Biden administration, the US had emerged as a Ukraine's biggest military and financial backer. ஸோ பிடன் இருக்கும் பொழுது உக்ரைனுக்கு யார் வந்து இந்த மிலிட்ரி சப்ளைலாம் பண்ணது அப்படின்னு பார்த்தா யூஎஸ் கிட்ட இருந்தால் அதிகமாக வந்திருக்கு. த யூஎஸ் has also led global efforts to weaken Russia's economy through the bidding
sanctions. மிஸ்டர் ட்ரம்ப் has thrown away the biden policy. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு அண்ட் அடாப்டட் அ நியூ அப்ரோச் ஆஃப் ரெப்ரோச்மெண்ட் அப்படின்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு புது வேர்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க கத்துக்கிற ஒரு சூப்பரான வேர்டு அப்படின்னா அப்ரோச்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன ரெப்ரோச்மெண்ட் அப்படின்னா என்ன? ரெப்ரோச்மெண்ட் அப்படின்றது எங்க இருக்கு? இது வந்து ஒரு நவுனா இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீகன்சிலேஷன். ஓகே, நம்ம மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ரீகன்சிலேஷன் அப்படின்றது இதோட மீனிங். ரெப்ரோச்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சூப்பரான வேர்டு. ஸோ ரெப்ரோச்மெண்ட் வித் ரஷ்யா சம்திங் ரெமிசன்ட். ரெமிசன்ட்டுக்கு நமக்கு மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ ரெமிசன்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவோகேட்டிவ் ஆர் சஜஸ்டிவ். ஸோ ரெமிசன்ட் அப்படின்றது சஜஸ்டிவ் ஆஃப் என்ரி கிசிங்கர் ஹிஸ்டாரிக் அவுட்ரீச் டு மயோடிசர் டங்ஸ் சைனா அட் த ஹைட் ஆஃப் த கோல்ட் வார். இந்த இடத்துல என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, ஹென்ரி கிசிங்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் யார் அப்படின்னா அஹ், அ- அமெரிக்காவோட 56வது ஸ்டேட் செக்ரட்டரி. ஓகேவா, 56வது ஸ்டேட் செக்ரட்டரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைம்ல ஒரு கோல்டு வார் இருந்த டைம்லயுமே, ஸோ அரௌண்ட் 1975 அந்த மாதிரி ரேஞ்சில் கோல்டு வார் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்லயுமே அவர் சைனாவை ரீச் பண்ணாரு. அண்ட் அமெரிக்காஸ் டிசாஸ்டர்ஸ் வா இன் வியட்நாம். ஸோ அந்த டைம்ல இப்போ வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பயங்கரமான வார் நடந்துட்டு இருக்கு. அவரு பட் ஹென்ரி கிssinger சைனாவை ரீச் பண்ணியிருந்தாரு. அதே அப்ரோச் பண்ண தான் இங்கேயும் அவங்க ரீச் பண்றா, இங்கேயும் ட்ரை பண்ண போறாரு. யாரு? ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரை பண்ண போவதா அறிவிச்சிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் push for the stability with Russia is rooted in the sense of realism. He does not see Russia a pale shadow of what a Soviet Union used to be as America's main challenger. பட் இந்த டைம்ல ட்ரம்ப் வந்து என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ரஷ்யாவை ஒரு ஒரு சேலஞ்சரா பார்க்கல. முன்னாடி எப்படி வந்து சோவியத் யூனியனை ரஷ்யா அமெரிக்கா பார்த்ததோ அதே மாதிரி இப்போ பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் இஸ் அன்ரியாலிஸ்டிக் ஆஸ் அ பெட்டி ஹெகட் யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி புட் இட் டு எக்ஸ்பெக்ட் உக்ரைன் டு டேர்ன் அரவுண்ட் த வார். ஸோ இந்த இடத்துல டேர்ன் அரவுண்ட் அப்படின்னா என்ன? டேர்ன் அரவுண்ட் சொன்னால் முடிஞ்சு இம்ப்ரூவ் அ பேட் சுச்சுவேஷன். இந்த லைன்ல யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் எக்ஸத் அவர் என்ன சொல்றாரு, உக்ரைன் வந்து இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஃபேவரா மாத்த முடியாது. இப்ப நடந்திருக்க வாரம் வந்து அவங்களுக்கு ஃபேவரா மாத்த முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு. சரி, மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் ஆல்சோ ஓகே மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் ஆல்சோ அப்போஸ்ட் டு ஃபர்தர் அமெரிக்கன் எய்ட் ஃபார் உக்ரைன். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புமே உக்ரைனுக்கு போயிட்டு இருக்க அமெரிக்க எய்டு அதாவது அமெரிக்கா உதவிகளை அப்போஸ் பண்றாரு. He wants to focus America resources on China while building a better predictable relationship with Russia. இவர் என்ன சொல்றாரு, நாங்க ரஷ்யா கூட ஒரு 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 நம்பிக்கையான ஒரு உறவு முறையை நாங்க ரஷ்யா கூட வளர்த்துக்கணும். ரிவர்ஸ் கிஸ்ஸிங்கர் அப்ரோச். இது வந்து கிஸ்ஸிங்கர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை நாங்க ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. while this is the broad strategic framework of Mr. Trump's Russia reset, the victim in the battlefield is Ukraine. பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுல யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா உக்ரைனுக்கு தான் ப்ராப்ளம். விச் ஆஸ் ஆல்ரெடி லாஸ் ஓவர் 20% ஆஃப் இஸ் டெரிட்டரிஸ் அண்ட் thousands ஆஃப் இஸ் மென். ஆல்ரெடி உக்ரைன் வந்து அதோட டெரிட்டரியில 20% லாஸ் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட ஆர்மி பர்சன்ஸும் இறந்துட்டாங்க. யாருக்கு? உக்ரைன் சைடில். The US, which offered a Ukraine NATO membership in 2008, now says such an outcome is not a practical. ஸோ 2008ல் யூஎஸ் வந்து நாட்டோக்கு மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. பட் இப்போ அது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. The Trump administration has also ruled out a security guarantees to the Ukraine. உக்ரைன் கொடுத்துட்டு இருந்த செக்யூரிட்டி கேரண்டிஸையும் ட்ரம்ப் வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டாரு. பாசிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூரோப் விச் ஸ்டாண்ட்ஸ் டிவைடட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யூரோப்ட கொடுத்துட்டோம். யார் வந்து இப்போ ரெண்டா நிக்கிறாங்க, யார் சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களோ அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஸோ உக்ரைன் டுடே டஸ் நாட் ஈவன் ஹவ் அ சீட் அட் த டேபிள் வென் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா டாக். ஸோ ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்றதுனால உக்ரைன் வந்து இப்போ யார்கிட்ட போறது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. அதுதான் உண்மை. when great powers quarrel and reset, small countries that get caught in the proxy conflicts often suffer. ஸோ ரெண்டு பெரிய கண்ட்ரிகள் சேரும்பொழுது ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரி கண்டிப்பா அதனால பெரிய பாதிப்பு அடையும். பட் excluding Ukraine and Europe from any settlement that would determine both Ukraine's future and Europe's security architecture would be wrong morally and practically. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். இதனால உக்ரைனுக்கும் யூரோப்புக்கும் தான் ஒரு பயங்கரமான பிரச்சனையாக அமைய போகுது. இஃப் மிஸ்டர் ட்ரம்ப் வாண்ட்ஸ் டு பில்ட் இஸ் ரீசெட் ஆன் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஹி வுட் ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் அ செட்டில்மெண்ட் தட் இஸ் அக்செப்டபிள் டு ஆல் த பார்ட்டிஸ், த யூஎஸ், ரஷ்யா, யூரோப் அண்ட் உக்ரைன். ஸோ இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் யூஎஸ்க்கு அப்படின்னா அவரோட முடிவு எல்லா பார்ட்டிக்குமே சாதகமாக அமையணும். யார் யாருக்கு அப்படின்னா யூஎஸ், ரஷ்யா, யூரோப் அண்ட் உக்ரைன்
லைன் எல்லாருக்குமே சாதகமாக தான் அமையணும் அப்படின்ட்டு இந்த எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. ஸோ ஒரு உலக அரசியலை பற்றி நம்ம இந்த எடிட்டோரியலை பார்த்தோம். நான் நிறைய வேர்ட்ஸை இந்த எடிட்டோரியலை எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் எனக்கு வந்து அந்த இடத்துல வேர்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இந்த வேர்ட்ஸை மீனிங்கை படிங்க. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த வேர்டில் எப்படி பேசேஜில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் படிங்க. எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். போங்க டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொன்ன விதம், இந்த எடிட்டோரியலை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே நோ வீடியோஸ், எடிட்டோரியல் வீடியோஸ் வராது. பட் மேபி வேறு சில வீடியோஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. மண்டே மறுபடியும் வீக்லி வெக்காப் சொல்யூஷனில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். Bye bye. Have a great day.